எங்களிடம் இப்போது உனக்காக எதுவும் இல்லை. நீ யாரை அழைத்துக் கொண்டு ஓடி வந்தாயோ அந்த மனைவியை தேடிக் கண்டுபிடி. இப்போது உன் வயிற்றையும் உன் குழந்தையின் வயிற்றையும் நீயே கவனித்துக்கொள். என் தாய் கோபத்தில் என்னை தள்ளிவிட்டவாறு இதைக் கூறினாள். என் மனைவி ஸ்ரேயா 2 மாதங்களாக எங்கோ காணாமல் போயிருந்தாள். நான் ஸ்ரேயாவை அழைத்துக்கொண்டு ஓடிவந்து திருமணம் செய்திருந்தேன். ஆனால் அவள் என்னையும் அவளுடைய 2 வயது மகன் ஆகாஷையும் விட்டுவிட்டு போவாள் என்று நான் நினைக்கவில்லை. நான் விரக்தியுடன் என் தாயின் வீட்டிலிருந்து வெளியேறி ஒரு ஆற்றங்கரைக்குச் சென்றேன். அங்கு அமர்ந்திருக்கும்போது என் வாழ்க்கை எனக்கு மிகவும் கடினமானதாக தோன்றியது. ஆற்றில் குதிப்பதற்காக நான் என் மகன் ஆகாஷின் கையை பிடித்தேன். ஆனால் திடீரென்று என் பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது. என் கால்கள் அங்கேயே உறைந்துவிட்டன. திரும்பி பார்த்தேன். என் பெயர் ரூபேஷ். நான் ஒரு குடும்பத்தில் வசிக்கிறேன். அங்கு என் தாய்க்கு யார் பணம் கொண்டு வந்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே மரியாதை அளிக்கப்படுகிறது. மனிதன் கௌரவமான வழியில்தான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நான் நம்பினேன். ஆனால் என் தாய்க்கு இதைப் பற்றி எந்த கவலையும் இல்லை. என் தாய்க்கு பணம் மட்டுமே தேவைப்பட்டது. நாங்கள் 3 சகோதரர்கள். அவர்களில் நான் தான் மூத்தவன். நான் தினமும் வேலைக்குச் செல்வேன். நான் ஒரு டெலிவரி பாயாக வேலை செய்து வந்தேன். நான் எல்லா இடங்களுக்கும் பொருட்களை டெலிவரி செய்வேன். எனது நண்பன் ஒருவன் எனக்கு இந்த வேலையை வாங்கிக் கொடுத்தான். நான் மரியாதையான உழைப்பின் மூலம் சம்பாதித்ததால் இந்த வேலையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். எனக்கு சம்பளம் கிடைத்தவுடனேயே என் தாய் என்னிடமிருந்து எல்லா பணத்தையும் பெற்றுக்கொள்வாள். நான் அவளிடம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக எல்லா பணத்தையும் அவள் கையில் கொடுத்துவிடுவேன். எனது 2 தம்பிகளும் எதுவும் செய்வதில்லை. அவர்கள் நாள் முழுவதும் வீட்டிலேயே சோம்பேறியாக கிடந்து என் தாயிடம் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அம்மா அவர்களின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுவாள். என் தம்பிகளின் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற என் தாய்க்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் கிடைக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அம்மா அவர்களுக்கு மிகவும் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கிக் கொடுப்பாள். அவர்கள் எதைத் தொட்டாலும் அம்மா உடனே அதை அவர்களுக்கு வாங்கிக் கொடுத்து விடுவாள். மகனே, இதெல்லாம் உன்னுடையதுதான் என்று சொல்லுவாள். ஒருமுறை நான் என் வேலையாக வெளியே சென்றிருந்தேன். நான் ஸ்ரேயா என்ற பெயரில் ஒரு பொருளை டெலிவரி செய்ய வேண்டியிருந்தது. நான் அந்த பகுதிக்கு சென்றபோது அந்த வீட்டை தேடுவதில் எனக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டது. ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு வீடு கிடைத்துவிட்டது. நான் அந்த வீட்டின் கதவை தட்டியவுடன் ஒரு வயதான பெண்மணி கதவை திறந்தார். என்னை பார்த்ததும் ஆச்சரியத்துடன் சொல்லத் தொடங்கினார். இப்போது இந்த பொருளை யார் ஆர்டர் செய்தது? அப்போது பின்னால் இருந்து ஒரு அழகான பெண் ஓடி வந்தாள். ஒருவேளை அவள்தான் ஸ்ரேயா. அம்மா, இது என்னுடைய பொருள். நீங்கள் உள்ளே செல்லுங்கள். நான் பணம் கொடுத்துவிட்டு இப்போது வருகிறேன். அவளுடைய தாயை சமாதானப்படுத்தி உள்ளே போகச் சொன்னாள். ஸ்ரேயா, நீ திருந்தவே மாட்டாய். வீணாக பணத்தை செலவு செய்யாதே என்று நான் உன்னிடம் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். எதிர்காலத்தில் ஒரு நாள் நீ இதற்காக வருந்துவாய். நாங்கள் உனக்காக என்னவெல்லாம் செய்யவில்லை. உன்னை ஒரு போலீஸ்காரராக மாற்ற விரும்புகிறோம். ஆனால் நீயோ தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறாய். அந்த தாய் மகள் விவாதத்தை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். அப்போது நான் அவர்களின் பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பதை ஸ்ரேயா உணர்ந்தாள். அம்மா, நீங்கள் உள்ளே செல்லுங்கள். பிறகு பேசிக்கொள்ளலாம். அவளுடைய தாய் உள்ளே சென்றாள். பிறகு அவள் என்னை பார்த்து, நீ எங்கள் இருவரின் பேச்சையும் ரசித்துக் கொண்டிருந்தாயா என்று கண்களை சுருக்கிக் கொண்டு கேட்டாள். இல்லை இல்லை மேடம், அப்படி ஒன்றும் இல்லை. நான் என் வேலையைத்தான் செய்து கொண்டிருந்தேன். நீங்கள்தான் பேசிக் கொண்டிருந்தீர்கள். இதோ உங்கள் ஆர்டர் என்று பார்சலை அவளிடம் நீட்டியவாறு நான் சொன்னேன். அவள் என் கையிலிருந்து பார்சலை வாங்கிக் கொண்டு எனக்கு பணம் கொடுத்தாள். நான் பணத்தை வாங்கிக் கொண்டு திரும்பினேன். ஆனால் நான் அடிக்கடி அவளை திரும்பி பார்த்தேன். ஏனென்றால் அந்த பெண் எனக்கு மிகவும் அழகாக தெரிந்தாள். இதற்கு முன்பு நான் இவ்வளவு அழகான பெண்ணை பார்த்ததே இல்லை. எங்கேயோ ஸ்ரேயாவும் என்னை அதே பார்வையுடன் தான் பார்க்கிறாள் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் அந்த எண்ணத்தை உடனே என் மனதிலிருந்து நீக்கினேன். ஏனென்றால் அது சாத்தியமில்லை என்று நினைத்தேன். அடிக்கடி ஸ்ரேயாவின் ஆர்டர்களை டெலிவரி செய்ய நானே செல்வேன். ஒருமுறை 2 மாதங்கள் 3 மாதங்கள் கடந்துவிட்டன. ஆனால் ஸ்ரேயாவின் எந்த ஆர்டரும் என் கைக்கு வரவில்லை. ஏதாவது ஆகிவிட்டதோ என்று நான் கவலைப்படத் தொடங்கினேன். நான் ஸ்ரேயாவின் வீட்டிற்குச் சென்று என்னவென்று விசாரித்து வரலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவளுடைய வீட்டிற்கு சென்று அவளைப் பற்றி விசாரிக்க எனக்கும் அவளுக்கும் என்ன உறவு இருக்கிறது என்ற எண்ணம் என் மனதில் தோன்றியது. இந்த எண்ணமே என் மனதை ஆக்கிரமித்திருந்தது. ஆனால் பிறகு நாளை ஸ்ரேயாவின் வீட்டிற்கு சென்று விசாரிக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். மறுநாள் நான் அதே பகுதிக்கு சென்று நேராக ஸ்ரேயாவின் வீட்டிற்கு சென்றேன். அங்கே மிகுந்த அமைதி நிலவியது. ஏனென்றால் நான் இதற்கு முன்பு அங்கு வந்தபோதெல்லாம் இவ்வளவு அமைதியாக இருந்ததில்லை. இங்கிருந்து எப்போதும் சத்தமும் குறும்புத்தனமான சத்தங்களும் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இன்று முழுமையான அமைதி நிலவியது. நான் கதவை தட்டினேன். ஒருமுறை தட்டியபோது கதவு திறக்கப்படவில்லை. அதனால் நான் மீண்டும் தட்டினேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு கதவு திறக்கப்பட்டது. கதவை திறந்தது ஸ்ரேயாதான். அவளை பார்த்ததும் நான் அதிர்ச்சியடைந்தேன். ஏனென்றால் அவள் பார்ப்பதற்கு பல துன்பங்களை அனுபவித்தவள் போல் இருந்தாள்.
அவளை பார்த்ததும் என் இதயம் கனத்தது. என்னை பார்த்ததும் அவளும் சற்றே வியப்படைந்தாள். ஆனால் பிறகு அழுது கொண்டே என்னை பார்க்கத் தொடங்கினாள். நான் அவளிடம் மிகவும் மென்மையான குரலில் கேட்டேன், ஸ்ரேயா மேடம், உங்களுக்கு என்ன ஆச்சு? அவள் தன் துப்பட்டாவால் கண்ணீரை துடைக்க ஆரம்பித்தாள். நான் மிகவும் கவலையடைந்தேன். ஸ்ரேயா மேடம், உங்களுக்கு என்ன ஆனது என்று சொல்லுங்கள். நான் மிகவும் கவலையாக இருக்கிறேன். உங்களின் இந்த அழுகையை என்னால் பார்க்க முடியவில்லை என்று நான் மிகுந்த திகைப்புடன் கேட்டேன். அவள் என்னை உள்ளே வருமாறு சைகை காட்டினாள். வெளியே எட்டி பார்த்துவிட்டு வீட்டின் கதவை மூடினாள். என்னை சோபாவில் அமருமாறு சைகை செய்தாள். ஆனால் எனக்கு எதுவும் நன்றாக தோன்றவில்லை. என்னால் அவள் கண்ணீரை பார்க்க முடியவில்லை. அவளும் எனக்கு முன்னால் சோபாவில் அமர்ந்து தனது கதையை சொல்லத் தொடங்கினாள். முதலில் அவள் என்னிடம், உன் பெயர் என்ன என்று கேட்டாள். நான் என் பெயரைச் சொன்னேன். என் பெயர் ரூபேஷ். உங்களுக்கு என்ன ஆனது என்று சொல்லுங்கள். நான் மிகவும் கவலையடைகிறேன். அவள் தன் பார்வையை தாழ்த்திக் கொண்டு தன் கதையைச் சொன்னாள். நீ இங்கே வரும்போது என் பெற்றோர் என்னை எவ்வளவு அன்பாக பார்த்து கொண்டார்கள் என்பதை பார்த்திருப்பாய். ஆனால் இவ்வளவு சொல்லிவிட்டு அவள் சிறிது நேரம் அமைதியானாள். ஆனால் என்ன மேடம் சொல்லுங்கள் என்று நான் வியப்புடன் கேட்டேன். ஆனால் 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு விபத்தில் என் பெற்றோர் என்னை இந்த உலகில் தனியாக விட்டுவிட்டுச் சென்றுவிட்டார்கள். இப்போது நான் முற்றிலும் தனிமையாகிவிட்டேன். இனி எனக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. அதோடு என் சித்தப்பா என்னை துரத்திக் கொண்டிருக்கிறார். அவர் என்னிடமிருந்து அனைத்தையும் பறிக்க விரும்புகிறார். இந்த வீடு, இந்த சொத்து எல்லாம் அவருக்குச் சொந்தம் என்று அவர் சொல்கிறார். ஆனால் அவருக்கு இதில் எதுவும் இல்லை என்பது எனக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கே சொந்தம். ஏனென்றால் என் பெற்றோர் இதையெல்லாம் எனக்காகவே விட்டுச் சென்றார்கள். ஆனால் நான் ஒரு பெண். அவர்கள் முன் தைரியமாக நின்று அவர்களை எதிர்க்கும் துணிச்சல் என்னிடம் இல்லை. அவர்கள் போலி ஆவணங்களையும் தயாரித்து விட்டார்கள். எனக்கு 1 வாரம் மட்டுமே அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள். நீ 1 வாரத்திற்குள் இந்த வீட்டை விட்டு போக வேண்டும், இல்லையென்றால் உன்னை தள்ளி வெளியேற்றி விடுவோம் என்று மிரட்டுகிறார்கள். இதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியில் பேச்சு வரவில்லை. சொந்த இரத்தத்துக்கே இப்படி செய்யும் அளவுக்கு யாராவது இவ்வளவு இரக்கமற்றவர்களாக இருக்க முடியுமா என்று என்னால் நம்ப முடியவில்லை. இதையெல்லாம் கேட்டபோது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. நான் ஸ்ரேயாவை பார்த்து, என்னை திருமணம் செய்து கொள்வீர்களா என்று கேட்டேன். என்னுடைய இந்த திடீர் கேள்வியால் ஸ்ரேயா திகைத்துப் போனாள். அவள் கண்களை விரித்துக் கொண்டு என்னை பார்த்து, நீ என்ன சொல்கிறாய்? நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் கூட தெரியாதே. இது எப்படி நடக்கும் என்று வியப்புடன் கேட்டாள். ஏன் நடக்காது? எல்லாம் நடக்கும். நீ சம்மதித்தால் நான் இப்போதே உன்னை திருமணம் செய்து கொண்டு இங்கிருந்து நேராக என் வீட்டிற்கு அழைத்து செல்வேன். நீ யாரையும் எதிர்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உன்னை யாரும் அவமதிக்க மாட்டார்கள். என் வீட்டில் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாய். நான் உன்னை ஒருபோதும் விட்டு பிரியமாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன். என் பேச்சைக் கேட்ட ஸ்ரேயா சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தாள். பிறகு நீண்ட நேரம் யோசித்துவிட்டு சம்மதம் தெரிவிக்கும் வகையில் தலையை அசைத்தாள். சிறிது நேரத்திலேயே நான் என் நண்பனுக்கு ஃபோன் செய்து திருமண ஏற்பாடுகளைச் செய்தேன். சில நிமிடங்களில் ஸ்ரேயா என் மனைவியானாள். நான் யாரைப் பற்றி எப்போதும் நினைத்துக் கொண்டிருந்தேனோ அந்த பெண் இன்று என் வாழ்க்கையாக மாறிவிட்டாள் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. ஸ்ரேயாவின் கண்களில் ஒருபோதும் கண்ணீர் வரவிட மாட்டேன் என்று எனக்குள்ளே உறுதி பூண்டேன். அவளை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன். நான் ஸ்ரேயாவை அவளது வீட்டிலிருந்து அழைத்து வந்தேன். ஸ்ரேயா தனது சில பொருட்களை ஒரு பையில் எடுத்துக்கொண்டு என்னுடன் கிளம்பினாள். தான் ஒரு காலத்தை வாழ்ந்த அந்த வீட்டை அவள் மீண்டும் மீண்டும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தாள். நான் ஸ்ரேயாவின் கையை பிடித்துக்கொண்டு அவளை என்னுடன் அழைத்துச் சென்றேன். ஆனால் உள்ளுக்குள் நானும் மிகவும் பயந்திருந்தேன். ஏனென்றால் என் தாயைப் பற்றி எனக்கு நன்றாக தெரியும். இப்போது என் வீட்டில் ஒரு பெரிய கலவரம் வெடிக்கப் போகிறது என்பது எனக்கு தெரியும். என் அம்மா ஸ்ரேயாவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்பது எனக்கு தெரியும். இது எனக்கு தெரிந்தாலும் நான் ஸ்ரேயாவை என் வாழ்க்கையில் சேர்த்துக்கொண்டேன். நான் வீட்டிற்குச் சென்றதும் என் கால்கள் தள்ளாடின. உள்ளே என்ன நடக்கப் போகிறது என்பது எனக்கு தெரிந்திருந்தது. ஸ்ரேயா அந்த வீட்டை பார்த்து சற்றே வியப்படைந்தாள். ஏனென்றால் என் வீடு மிகவும் சிறியதாக இருந்தது. நாங்கள் பெரிய பணக்காரர்கள் அல்ல. ஆனால் ஸ்ரேயாவிற்கு அந்த சிறிய வீடு கூட எந்த ஒரு அரண்மனைக்கும் குறைவானதாக தோன்றவில்லை. ஏனென்றால் அவளுடைய சித்தப்பா அவளை வீட்டை விட்டு துரத்தியிருந்தால் அவள் எங்கே போயிருப்பாள்? நான் அவளுடைய கையை இறுகப் பற்றிக் கொண்டு என் வீட்டிற்குள் வந்தேன். என் அம்மா முன்னே இருந்த சோபாவில் அமர்ந்திருந்தாள். அவளை பார்த்ததும் எனக்கு சற்று பயம் ஏற்பட்டது. ஆனால் நான் ஸ்ரேயாவின் கையை முழு பலத்துடன் பிடித்துக் கொண்டேன். என்னுடன் வந்த பெண்ணை பார்த்ததும் அம்மா தன் கண்களை சுருக்கி பார்த்தாள். நான் யாரை அழைத்து வந்திருக்கிறேன் என்று அவள் யோசனையில் ஆழ்ந்தாள். அவள் என்னையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். இறுதியில் கேட்டே விட்டாள், ரூபேஷ், இதெல்லாம் என்ன? இந்த பெண் யார்? இவளை ஏன் நம் வீட்டிற்கு அழைத்து வந்தாய்? யாரை வேண்டுமானாலும் நம் வீட்டில் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு நம் வீடு என்ன அவ்வளவு பெரியதா? அவள் பேச்சைக் கேட்டு நான் கவலையடைந்தேன். ஆனால் இது கவலைப்படும் நேரமல்ல. அவளிடம் உண்மையை சொல்ல வேண்டியிருந்தது. அம்மா, இந்த பெண் யாரோ முன்பின் தெரியாதவள் அல்ல. இவள் இன்று முதல் என் மனைவி. இவள் பெயர் ஸ்ரேயா.
நான் இவ்வளவு சொன்னவுடனேயே என் அம்மாவின் சுயநினைவே தப்பிவிட்டது போன்ற அதிர்ச்சி ஏற்பட்டது. அவள் திகைத்துப்போய் விரிந்த கண்களுடன் என்னை பார்த்தாள். பிறகு கோபத்துடன் ஸ்ரேயாவை பார்த்தாள். முன்னே வந்து ஸ்ரேயாவின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டாள். உனக்கு வெட்கமாக இல்லையா? ஒரு பையனுடன் ஊர் சுற்றிவிட்டு பிறகு ஓடிவந்து திருமணம் செய்து கொண்டு வந்து விடுகிறாயா? உனக்கு யாருடைய கௌரவத்தைப் பற்றியும் கவலை இல்லையா? உன் பெற்றோரின் மானத்தைப் பற்றி நீ நினைக்கவில்லையா? அம்மா மிகவும் கோபமாக ஸ்ரேயாவை நோக்கிச் சீறினாள். நான் உடனே ஸ்ரேயாவிற்கு முன்னே வந்து நின்றேன். அம்மா, ஸ்ரேயாவின் மேல் எந்த தப்பும் இல்லை. நான் தான் ஸ்ரேயாவை விரும்பினேன். இப்போது அவளுடைய பெற்றோர் இந்த உலகில் இல்லை. அவள் முற்றிலும் தனிமையாகிவிட்டாள். அதனால் எனக்கு வேறு வழி தெரியவில்லை. எனக்கு ஸ்ரேயாவை மிகவும் பிடிக்கும். என் வாழ்நாள் முழுவதையும் அவளுடன் கழிக்க விரும்புகிறேன். நீங்கள் அவளிடம் மரியாதை குறைவாக நடப்பதை நான் விரும்பவில்லை. இதை நான் பொறுத்துக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் இன்று முதல் ஸ்ரேயா என் மனைவி. என் மனைவியை எப்படி பார்த்துக்கொள்ள வேண்டுமென்று எனக்கு தெரியும். இனிமேல் நீங்கள் ஸ்ரேயாவிடம் மரியாதை குறைவாக நடந்தாலோ அல்லது அவள் மீது கை வைத்தாலோ நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறிவிடுவேன். என்னுடைய இந்த மிரட்டலை கேட்டு அம்மா அதிர்ச்சியடைந்தாள். நேற்று வந்த ஒரு பெண்ணுக்காக உன்னை வளர்த்த தாயையே விட்டுவிடுவாயா? உன்னை சிறுவயதிலிருந்து வளர்த்து ஆளாக்கிய தாயை ஒரு பெண்ணுக்காக பிரிந்து செல்ல துணிந்து விட்டாயா? இதைச் சொல்ல உனக்கு வெட்கமாக இல்லையா? அவள் பேச்சைக் கேட்டு எனக்கு சற்று வருத்தமாக இருந்தது. இல்லையம்மா, விஷயம் அதுவல்ல. ஆனால் நான் ஸ்ரேயாவையும் மிகவும் நேசிக்கிறேன். என்னால் அவளை விட்டுவிட முடியாது. நீங்கள் அவளை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் இப்போது இந்த உலகில் அவளுக்கு யாருமே இல்லை. அவளை இப்படி அனாதையாக என்னால் விட்டுவிட முடியாது. என் பேச்சைக் கேட்டதும் அம்மா அமைதியானாள். சரி, நீ விரும்புவது போலவே நடக்கட்டும். ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக்கொள், நான் ஒருபோதும் இந்த பெண்ணை மனதார ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இவள் இந்த வீட்டில் வெறும் ஒருத்தியாக மட்டும் இருப்பாள். அம்மா சம்மதித்து விட்டாள். நான் ஸ்ரேயாவை அழைத்துக்கொண்டு என் அறைக்கு வந்தேன். நாங்கள் செல்வதை பார்த்து அம்மா கோபத்தில் பற்களை கடித்தாள். இந்த பெண்ணை என்னிடமிருந்து எப்படி பிரிப்பது என்று அவள் இப்போது யோசிக்கத் தொடங்கினாள். நான் ஸ்ரேயாவை அறைக்கு அழைத்து வந்தபோது அவள் மீண்டும் அழத் தொடங்கினாள். நான் அவள் தோளில் கை வைத்தேன். ஸ்ரேயா, நீ இப்படி அழாதே. தன் பிள்ளைகள் இப்படி செய்தால் எந்த தாயும் இப்படித்தான் நடந்து கொள்வாள் என்று உனக்கு தெரியும். அம்மா எங்களை வளர்த்திருக்கிறாள். அதனால் அவளுக்கு சினம் இருக்கிறது. ஆனால் நீ அவளை மகிழ்வித்து அவளுடைய கோபத்தை போக்கிவிடு. என் பேச்சைக் கேட்ட ஸ்ரேயா அமைதியானாள். அவளுடைய மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அடுத்த நாள் சூரியன் பிரகாசமாக உதித்தது. நான் கண் விழித்து பார்த்தபோது ஸ்ரேயா சோபாவில் அமர்ந்திருந்தாள். ஸ்ரேயா, என்னாச்சு? இரவு முழுவதும் நீ தூங்கவில்லையா? அவள் என் பேச்சைக் கேட்டு அமைதியாக இருந்தாள். இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. எனக்கு சீக்கிரம் கண் விழித்துவிட்டது. சீக்கிரம் எழுவது என் பழக்கம். அவளுடைய பேச்சைக் கேட்டு நான் மௌனமானேன். ஸ்ரேயா மெதுவாக நடந்து என்னிடம் வந்தாள். அவள் ஏதோ என்னிடம் சொல்ல விரும்புவது போலவும் ஆனால் சொல்ல முடியாமல் தவிப்பது போலவும் இருந்தது. என்ன ஆச்சு ஸ்ரேயா? ஏதாவது சொல்ல வேண்டுமா? ஸ்ரேயா என்னை பார்த்தாள். ஆமாம் ரூபேஷ், நான் உங்களிடம் பேச வேண்டும். மிகவும் முக்கியமான விஷயம். அவள் சொன்னதைக் கேட்டு நான் சற்று வியப்படைந்தேன். அப்படி என்ன விஷயம்? சொல்லு, நான் கேட்கிறேன். அவள் பார்வையை தாழ்த்திக் கொண்டு சொன்னாள். ரூபேஷ், நான் படிக்க விரும்புகிறேன். நான் ஒரு போலீஸ் அதிகாரியாக வேண்டும் என்பது என் பெற்றோரின் கனவு. ஆனால் அவர்களின் கனவு நிறைவேறுவதற்கு முன்பே அவர்கள் இந்த உலகை விட்டுச் சென்று விட்டார்கள். ஆனால் எந்தச் சூழ்நிலையிலும் நான் அவர்களின் கனவை நிறைவேற்ற விரும்புகிறேன். நீ எனக்கு உதவி செய்வாயா? அவள் மிகுந்த தயக்கத்துடன் என்னிடம் கேட்டாள். ஆனால் இதை கேட்டதும் நான் மௌனமானேன். ஏனென்றால் என் வருமானத்தில் வீட்டை நடத்துவதே மிகவும் சிரமமாக இருந்தது. இப்போது என்னால் ஸ்ரேயாவின் படிப்புச் செலவை ஏற்க முடியாது. ஸ்ரேயா, உன்னுடைய படிப்பைப் பற்றி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் என் முழுமாதச் சம்பளமும் வீட்டுச் செலவுக்கே சரியாக போய்விடுகிறது. சில நேரங்களில் என் சம்பளம் கூட பற்றாக்குறையாகி விடுகிறது. நான் உன் கல்லூரி கட்டணத்தை எங்கிருந்து கட்டுவேன்? உனது கட்டணத்தைச் செலுத்தக்கூட என்னிடம் பணம் இருக்காது என்று நான் மிகுந்த வெட்கத்துடன் சொன்னேன். என் பேச்சைக் கேட்ட ஸ்ரேயா அமைதியானாள். சிறிது நேரத்திற்குப் பிறகு பரவாயில்லை ரூபேஷ் என்று சொன்னாள். சிறிது நேரத்திற்குப் பிறகு நான் ஸ்ரேயாவை அழைத்துக் கொண்டு கீழே வந்தேன். காலை உணவிற்கான மேஜை தயாராக இருந்தது. ஆனால் அங்கிருந்தவர்கள் மிகவும் கோபமாக தெரிந்தார்கள். என் அம்மா தலை நிமிர்ந்து கூட எங்கள் இருவரையும் பார்க்கவில்லை. நான் நாற்காலியை இழுத்து ஸ்ரேயாவை அமருமாறு சைகை செய்தேன். ஸ்ரேயா அமைதியாக அமர்ந்தாள். ஆனால் அவள் மிகவும் சோகமாக தெரிந்தாள். அம்மா எங்கள் இருவரிடமும் எதுவும் சொல்லவில்லை. காலை உணவை முடித்த பிறகு நான் வழக்கம்போல் என் வேலைக்கு கிளம்பினேன். எனக்கு பின்னால் என் மனைவியுடன் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. நான் சென்றவுடனே என் அம்மா ஸ்ரேயாவை வேலைக்காரியைப் போல முழு வீட்டின் வேலையையும் செய்ய வைத்தாள். ஸ்ரேயாவிற்கு வீட்டு வேலைகள் எதுவும் செய்யத் தெரியாது. ஆனாலும் அவள் எல்லா வேலைகளையும் செய்ய முயற்சி செய்தாள். ஏதாவது வேலை தவறாகிவிட்டால் என் அம்மா அவளை கடுமையாக திட்டுவாள்.
இப்படியே 2 மாதங்கள் கடந்துவிட்டன. ஒருநாள் நாங்கள் உணவு மேஜையில் அமர்ந்திருந்தபோது என் அம்மா என்னை பார்த்துச் சொன்னாள், இப்போது நீ திருமணம் செய்து கொண்டாய். எனக்கு பேரப்பிள்ளையின் முகத்தை காட்டிவிடு. இதை கேட்ட ஸ்ரேயா முற்றிலும் அதிர்ச்சியடைந்தாள். அவளும் இப்போது அத்தகைய பொறுப்பை விரும்பவில்லை. அம்மாவின் பேச்சைக் கேட்டு நான் மௌனமானேன். ஆனால் உள்ளுக்குள் மகிழ்ச்சியடைந்தேன். ஏனென்றால் யாராவது என்னை அப்பா என்று கூப்பிட வேண்டும் என்று நானும் விரும்பினேன். ஸ்ரேயா ஏதோ சொல்ல விரும்பினாள். ஆனால் அவளது வார்த்தைகள் அவளுக்கு ஒத்துழைக்கவில்லை. அவள் அமைதியாகவே இருந்தாள். இப்படியே இன்னும் 2 மாதங்கள் கடந்துவிட்டன. அப்போது ஸ்ரேயா தாயாகப் போகிறாள் என்ற செய்தி தெரிந்தது. இந்தச் செய்தியைக் கேட்டபோது என் அம்மா மகிழ்ச்சியடையவில்லை. மாறாக அவள் இன்னும் பயந்தாள். தான் ஏன் அவனிடம் அப்படிச் சொன்னோம் என்று அவள் வருந்தினாள். ஏனென்றால் ஒருமுறை ஸ்ரேயாவிற்கு குழந்தை பிறந்துவிட்டால் இந்த வீட்டில் ஸ்ரேயாவின் நிலை இன்னும் உறுதியாகிவிடும் என்பது அவளுக்கு தெரியும். அவள் ஸ்ரேயாவை எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் இப்போது எதையும் செய்ய முடியாது. ஸ்ரேயா தாயாகப் போகிறாள் என்பதில் அம்மாவுக்கு இன்னமும் அக்கறையில்லை. அவள் நாள் முழுவதும் அவளை வேலை செய்ய வைத்துக்கொண்டே இருந்தாள். ஸ்ரேயாவிற்கு முதுகுவலி இருந்தது. ஆனாலும் அவள் வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்தாள். ஏனென்றால் அவள் அம்மாவுடன் வாக்குவாதம் செய்ய விரும்பவில்லை. ஒரு நாள் நான் நேரத்திற்கு முன்பே வீட்டிற்கு வந்தேன். அப்போது ஸ்ரேயா தரையில் அமர்ந்து துடைப்பம் போட்டுக் கொண்டிருப்பதையும் அடிக்கடி தன் முதுகை பிடித்துக் கொள்வதையும் பார்த்தேன். அவளுக்கு முதுகுவலி அதிகமாக இருப்பது போல தெரிந்தது. நான் உடனே முன்னே சென்று அவள் கையிலிருந்த துடைப்பத்தை எறிந்துவிட்டுச் சொன்னேன், உனக்கு இந்த வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நீ தாயாகப் போகிறாய் என்பது உனக்கு தெரியாதா? உனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் என்ன செய்வது? சத்தத்தை கேட்டு அம்மா உடனே வெளியே வந்து என்னை பார்த்துச் சொன்னாள், ஸ்ரேயா, நீ என்ன செய்கிறாய்? வீட்டு வேலைகளை செய்யாதே என்று நான் உன்னிடம் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன்? குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிட்டால் என்ன ஆகும்? உனக்கு சிறிதாவது கவலை இல்லையா? அவள் என்னை பார்த்து ஒன்றுமே தெரியாதது போல இப்படி சொல்லிக் கொண்டிருந்தாள். நான் அவளை எதுவும் சொல்லக்கூடாது என்பதற்காகவே அவள் என் முன்னால் இப்படி பேசினாள். அம்மாவின் பேச்சை புறக்கணித்துவிட்டு நான் ஸ்ரேயாவை அழைத்துக் கொண்டு என் அறைக்குச் சென்றேன். பின்னால் அம்மா என்னையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தாள். நான் ஸ்ரேயாவை அறைக்கு அழைத்து வந்து கதவை மூடினேன். ஸ்ரேயா, நீ ஏன் இதுபோன்ற வேலைகளை செய்ய வேண்டும்? உனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் நான் என்ன செய்வேன்? டாக்டர் என்ன சொன்னார் என்று உனக்கு தெரியாதா? நீ உன்னை மிகவும் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். உனக்குள் மிகுந்த பலவீனம் இருக்கிறது. இது குழந்தைக்கும் உனக்கும் ஆபத்தை விளைவிக்கும். என் பேச்சைக் கேட்டு ஸ்ரேயா எதுவும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவளிடம் சொல்வதற்கு எதுவுமே இல்லை. உங்கள் அம்மாதான் என்னை இதையெல்லாம் செய்யச் சொல்கிறார் என்று அவள் எப்படிச் சொல்லுவாள்? அவள் என்னிடம் சொன்னாலும் ஒருவேளை நான் நம்பமாட்டேன் என்று நினைத்து அவள் அமைதியாக இருந்து என் அம்மாவின் கொடுமைகளைச் சகித்துக் கொண்டாள். காலம் உருண்டோடியது. ஸ்ரேயாவிற்கு வலி அதிகரிக்கும் நேரம் வந்தது. நான் அவளை உடனே மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன். கவலையுடன் அறுவை சிகிச்சை அறைக்கு வெளியே நடந்து கொண்டிருந்தேன். என்ன நடக்குமோ என்று நான் கவலைப்பட்டேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு டாக்டர் வெளியே வந்து என்னை பார்த்து மகிழ்ச்சியுடன் சொன்னார், வாழ்த்துக்கள், உங்களுக்கு மகன் பிறந்திருக்கிறான். ஆனால் தாயும் மகனும் இருவரும் மிகவும் பலவீனமாக இருக்கிறார்கள். உங்கள் மனைவியை நீங்கள் நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் முன்பே சொல்லியிருந்தேன். ஆனால் அவர்களை பார்த்தால் நீங்கள் அவர்களை சிறிதளவும் கவனித்துக் கொண்டதாக தெரியவில்லை. அவர்கள் இருவரும் மிகவும் பலவீனமாக இருக்கிறார்கள். தற்போது அவர்களை ஐசியூ வைத்திருக்கிறோம். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர்களை வார்டுக்கு அறைக்கு மாற்றிவிடுவோம். அப்போது நீங்கள் அவர்களை பார்த்துக் கொள்ளலாம். இந்த செய்தியைக் கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். ஆனால் அவர்கள் இருவரும் இன்னும் முழுமையாக நலமடையவில்லை என்பது எங்கோ ஒரு மூலையில் எனக்கு வருத்தத்தை தந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு ஸ்ரேயாவை அறைக்கு மாற்றியதும் நான் அவளை பார்க்க அறைக்குள் வந்தேன். என்னை பார்த்ததும் ஸ்ரேயாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அவள் அதை மறைக்க மிகவும் முயற்சி செய்தாள். நான் வந்தவுடனேயே அன்புடன் ஸ்ரேயாவின் கூந்தலை வருடிவிட்டு என் சிறு குழந்தையை என் மடியில் ஏந்திக் கொண்டேன். ஃபார் ஸ்ரேயா, இது நம் குழந்தை. உன்னைப் போலவே எவ்வளவு அழகாக இருக்கிறான் பார். மகன் முகத்தை பார்த்து ஸ்ரேயா மகிழ்ச்சியடைந்தாள். ரூபேஷ், நாம் இவனை மிகவும் நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும். எனக்கு ஏதாவது நேர்ந்தால் என் மகனை நீ நன்றாக கவனித்துக் கொள்வாய் என்று எனக்கு வாக்கு கொடு என்று கேட்டாள். இதைக் கேட்டதும் என் கண்கள் விரிந்தன. நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். நீ என்ன சொல்கிறாய் ஸ்ரேயா? உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ எப்போதும் என்னுடன் இருப்பாய். நாம் இருவரும் சேர்ந்து நம் மகனை மிகச் சிறப்பாக வளர்ப்போம் என்றேன். ஸ்ரேயாவின் உதடுகளில் லேசான புன்னகை அரும்பியது. நாம் இவனுக்கு ஆகாஷ் என்று பெயரிடுவோம் என்றாள். இதைக் கேட்டதும் ஸ்ரேயா மகிழ்ந்தாள். மிகவும் அழகான பெயர் என்றாள். அம்மாவும் பார்க்க வந்திருந்தாள். ஆனால் அவள் முகத்தில் இன்றும் மகிழ்ச்சி தெரியவில்லை. அவள் இன்றும் அதே கோபத்துடன் காணப்பட்டாள். ஆனால் தன் முகபாவனையை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தாள். வீட்டிற்கு வந்ததும் நான் ஸ்ரேயாவையும் குழந்தையையும் நேராக என் அறைக்கு அழைத்து வந்தேன். அங்கு நான் ஸ்ரேயாவிடம் மிகவும் கண்டிப்புடன் சொன்னேன், ஸ்ரேயா, இனி நீ உன்னையும் உன் மகனையும் மிக ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும், புரிகிறதா?
என் பேச்சைக் கேட்டு ஸ்ரேயா சம்மதம் தெரிவிக்கும் வகையில் தலையசைத்தாள். நாட்கள் பழையபடியே நகரத் தொடங்கின. அம்மா ஸ்ரேயாவை வைத்து நிறைய வேலை வாங்கினாள். ஆகாஷ் இங்கும் அங்கும் படுத்து கிடப்பான். ஏனென்றால் ஸ்ரேயாவிற்கு குழந்தையை கவனிக்க நேரமே கிடைக்காது. ஒருநாள் ஸ்ரேயா என்னிடம் வந்து, ரூபேஷ், நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றாள். நான் உடனே சொல்லு, என்னிடம் கேட்பதற்கு என்ன தயக்கம் என்றேன். ரூபேஷ், நான் எதை சொன்னாலும் அது பொய்யில்லை. நீங்கள் என் பேச்சை நம்ப வேண்டும். உங்களுடைய 2 தம்பிகளும் திருடுவதை நான் பார்த்தேன் என்று சொன்னாள். இதை கேட்டதும் நான் திகைத்துப் போனேன். நீ என்ன சொல்கிறாய் ஸ்ரேயா? இது நடக்க வாய்ப்பே இல்லை. உனக்கு ஏதோ தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கிறது என்றேன். இல்லை ரூபேஷ், எனக்கு எந்த தவறான புரிதலும் இல்லை. உங்களுடைய தம்பிகள் கையில் நிறைய பணத்தை பார்த்தேன். அவர்கள் தங்கள் தாயின் அறைக்குச் சென்று அந்த பணத்தை கொடுத்து இன்று தங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைத்தது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்றாள். இதை நான் என் கண்ணால் பார்த்தேன். உங்கள் தம்பிகள் எந்த வேலையும் செய்வதில்லை. பிறகு அவர்களிடம் இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது? நான் சொல்வது உண்மை என்று உங்களுக்கு தோன்றவில்லையா என்று கேட்டாள். இதை கேட்டு நான் சற்று ஆச்சரியப்பட்டேன். ஆனால் உடனே சொன்னேன், உனக்கு உண்மையிலேயே ஏதோ தவறான புரிதல் இருக்கிறது. இது நடக்காது. என் தம்பிகள் திருட மாட்டார்கள். ஆனால் திடீரென்று என் தம்பிகள் மீது என் அம்மா எப்படி பணத்தை செலவு செய்கிறாள் என்ற எண்ணம் என் மனதில் தோன்றியது. ஆனாலும் என் தம்பிகள் அப்படி செய்ய மாட்டார்கள் என்று நான் முழுமையாக நம்பினேன். ஸ்ரேயா தன் கருத்தை சொல்லிவிட்டு அமைதியானாள். ஏனென்றால் நான் அவள் பேச்சை நம்ப மாட்டேன் என்பது அவளுக்கு தெரியும். அவள் தினமும் இதுபோன்ற சில விஷயங்களை கவனித்தாள். ஆனால் என்னிடம் சொல்லவில்லை. ஏனென்றால் நான் நம்ப மாட்டேன் என்று அவளுக்கு தெரியும். இப்படியே 2 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஸ்ரேயா என் அம்மாவால் மிகவும் மனமுடைந்து போயிருந்தாள். என் அம்மா அவளை மிகவும் துன்புறுத்தினாள். நாள் முழுவதும் வீட்டு வேலைகளை செய்ய வைத்தாள். 2 நிமிடம் கூட அவளை உட்கார விடவில்லை. ஒரு நாள் நான் களைப்புடன் வீட்டிற்கு வந்தபோது அங்கே பெரிய களைபரம் நடந்து கொண்டிருந்ததை பார்த்தேன். என் அம்மா சோபாவில் அமர்ந்து தலையில் அடித்துக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள். என் மகன் ஆகாஷ் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். நான் ஓடி சென்று என் அம்மாவிடம் கேட்டேன், அம்மா என்னாச்சு? நீங்கள் ஏன் இப்படி அழுகிறீர்கள்? அவள் என்னை பிடித்துக்கொண்டு சொன்னாள், பார்த்தாயா மகனே, இது போன்ற பெண்கள் சரியில்லை என்று நான் உன்னிடம் சொன்னேன் அல்லவா? இன்று அவள் வேறு ஒருவனுடன் சென்றுவிட்டாள். அவள் ஒரு பையனுடன் ஓடிப்போய்விட்டாள். என் பேச்சை நீ நம்பவில்லை அல்லவா? பார், இன்று அவளே உன்னை விட்டுச் சென்றுவிட்டாள். உன்னால் சலிப்படைந்து அவள் வேறு ஒருவனுடன் சென்றுவிட்டாள். இதைக் கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். அம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இது எப்படி நடக்கும்? ஸ்ரேயா என்னை விட்டுவிட்டு எங்கும் போக மாட்டாள். உங்களுக்கு ஏதோ தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு நான் உடனே என் அறைக்கு சென்று வீடு முழுவதையும் தேடினேன். ஆனால் எனக்கு ஸ்ரேயாவை எங்குமே காணவில்லை. நான் மிகுந்த வேதனையில் சோபாவில் அமர்ந்து என் தலையை 2 கைகளாலும் பிடித்துக் கொண்டேன். பார்த்தாயா மகனே, நான் முன்பே சொன்னேன் அல்லவா, இதுபோன்ற பெண்கள் சரியில்லை என்று என் தாய் என் தோளில் கை வைத்துக் கொண்டு சொல்லத் தொடங்கினாள். ஸ்ரேயா என்னை இப்படி விட்டுவிட்டு போவாள் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. நான் ஸ்ரேயாவை உயிருக்கு உயிராக நேசித்தேன். அவளை இழப்பதைப் பற்றி என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை. ஆனால் இன்று ஸ்ரேயா என்னிடமிருந்து வெகு தூரம் சென்றுவிட்டாள். அதை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. நான் என் மகன் ஆகாஷை என் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன். அப்போது என் தாய் அருகில் வந்து சொன்னாள், அவளுக்கு தன் 2 வயது குழந்தையின் மேல் கூடச் சிறிதும் அக்கறை வரவில்லை. வெட்கமே இல்லாமல் உன்னையும் குழந்தையையும் தனியாக விட்டுவிட்டுப் போய்விட்டாள். என் தாயின் வார்த்தைகள் என் இதயத்தை கிழித்தன. நான் ஆகாஷை அழைத்துக் கொண்டு என் அறைக்கு வந்து அவனை என் மார்போடு அணைத்துக் கொண்டேன். நாள் முழுவதும் கடந்துவிட்டது. ஆனால் என் தாய் என் அறைப்பக்கம் வரவே இல்லை. ஆகாஷிற்கு ஏதாவது சாப்பிடக் கொடு, அவன் பசியோடு இருப்பான் என்று கூட அவள் சொல்லவில்லை. அவளுக்கு யாரைப் பற்றியும் எந்த கவலையும் இல்லை. ஒருவேளை தன் தலையிலிருந்து ஒரு பாரம் இறங்கிவிட்டது என்று அவள் மகிழ்ச்சியடைந்திருக்கலாம். அடுத்த நாள் ஆகாஷ் தானாகவே அறையை விட்டு வெளியேறி பாட்டியிடம் சென்று, பாட்டி, எனக்கு பசிக்கிறது, ஏதாவது சாப்பிடக் கொடுங்கள் என்று கேட்டான். அம்மா அவனை திரும்பி பார்க்காமலேயே சொன்னாள், உன் அப்பனிடம் போய் சொல், உன் தாய் போன துக்கத்தை விட்டுவிட்டு உன்மேல் கவனம் செலுத்தச் சொல். எங்களால் உங்களை இப்படி வளர்க்க முடியாது, போய் உன் அப்பனிடம் பேசு. ஆகாஷ் சிறியவன். அவனுக்கு இந்த வார்த்தைகள் எதற்கும் அர்த்தம் புரியவில்லை. அம்மா அறைக்குள் சென்றதும் ஆகாஷ் சமையலறைக்குச் சென்றான். அங்கே அவனுக்கு ஏதாவது மிச்சம் மீதி உணவு கிடைத்தது. அதை சாப்பிட்டுவிட்டு மீண்டும் அறைக்கு திரும்பினான். இப்படியே நாட்கள் நகர்ந்தன. ஒருநாள் அம்மா என் அறைக்கு வந்து சொன்னாள், உன் வாழ்நாள் முழுவதும் அந்த ஏமாற்றுக்கார பெண்ணிற்காக இப்படியே அழுது கொண்டிருக்கப் போகிறாயா? உன் வாழ்க்கையில் உனக்கு வேறு வேலை இல்லையா? உன் குழந்தையை நீ வளர்க்க வேண்டாமா? இப்போது எங்களிடம் உனக்காக எதுவுமே இல்லை. நீ உன் மனைவியை எப்படி அழைத்துக் கொண்டு வந்தாயோ அப்படியே போய் அவளை தேடிப்பிடி. நீயும் உன் குழந்தையும் எப்படியாவது பிழைத்துக் கொள்ளுங்கள். என் தாய் கோபத்தோடு இதைக் கூறி என்னை தள்ளிவிட்டாள். என் சொந்த தாயே என்னிடம் எப்படி இப்படி நடந்து கொள்ள முடியும் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. நான் பணம் சம்பாதித்துக் கொடுக்கும் வரைதான் நான் அவளுக்கு பிடித்த மகனாக இருந்தேனா?
ஸ்ரேயா என்னிடம் சொன்னது பொய் இல்லை என்பது இன்று எனக்கு உறுதியானது. ஏனென்றால் அம்மாவுக்கு என் 2 தம்பிகளை மட்டுமே பிடித்திருந்தது. அவர்களை பார்க்கும் அன்பான பார்வையோடு அம்மா என்னை ஒருபோதும் பார்த்ததில்லை. அம்மாவின் பேச்சைக் கேட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். நான் சாலையில் நடக்கத் தொடங்கியபோது ஓடும் ஆறு என் கண்ணில் பட்டது. என் மனம் இன்னும் வேதனையடைந்தது. நான் அந்த ஆற்றங்கரைக்குச் சென்று அமைதியாக அமர்ந்து ஓடும் தண்ணீரை பார்த்துக் கொண்டிருந்தேன். இந்த ஓடும் நீரில் குதித்து இன்றுடன் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று என் இதயம் துடித்தது. என் தலைவிதியில் ஏற்பட்ட இந்த அவமானத்தை நான் சாகும் வரை மறக்க முடியாது. என் அம்மா அந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டாம் என்று தடுத்தாள். ஆனால் நான் என் மனதின் பேச்சை கேட்டேன். என் மனைவி என்னை கவனித்துக் கொள்வாள், என் உணர்வுகளை புரிந்து கொள்வாள் என்று நம்பினேன். ஆனால் இதெல்லாம் என் கற்பனை மட்டுமே என்பது எனக்கு தெரியாது. உண்மை இதற்கு நேர்மாறாக இருந்தது. நான் என் அம்மாவிற்கு எதிராக சென்று இந்த திருமணத்தை செய்தேன். இன்று என் மனைவி பிரிந்து சென்று 4 மாதங்கள் ஆகிவிட்டன. என் வீட்டில் எனக்காக எதுவுமே மிஞ்சவில்லை. நான் வேலை செய்த இடத்திற்கு போன் செய்தேன். ஆனால் அவர்களும் எனக்கு வேலை கொடுக்க மறுத்துவிட்டார்கள். என் தாயும் என்னை வீட்டை விட்டு துரத்திவிட்டாள். இனி என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. அடுத்தவர்களிடம் கடன் வாங்கி எத்தனை நாள் காலத்தை தள்ள முடியும்? இப்போது மக்களும் எனக்கு பணம் கொடுக்க மறுத்துவிட்டார்கள். எங்களிடம் வீணாக கொடுக்க பணமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். முதலில் பழைய கடனை அடை, பிறகுதான் புதிய கடன் தருவோம். அதற்கு முன்னால் எங்களிடம் எதிர்பார்க்காதே. இந்த வார்த்தைகள் என்னை உள்ளுக்குள் சிதைத்துவிட்டன. நான் மிகவும் நிர்கதியாகிவிட்டேன். நீண்ட நேரம் அந்த ஓடும் ஆற்றை பார்த்து அழுது கொண்டிருந்தேன். பிறகு கண்களை மூடி இறைவனிடம் பேசத் தொடங்கினேன். இறைவா, நான் மிகவும் இக்கட்டான நிலையில் இருக்கிறேன். என்னிடம் இப்போது எதுவும் இல்லை. என் குழந்தை பசியால் வாடுகிறான். ஒரு தந்தையால் தன் குழந்தை பசியால் துடிப்பதை பார்க்க முடியாது. இனி இந்த உலகத்தோடு போரிட என்னிடம் தெம்பு இல்லை. நான் என் வாழ்க்கையை முடித்துக்கொள்ளப் போகிறேன். நான் உன்னிடம் கைகூப்பி வேண்டுகிறேன். என்னை மன்னித்துவிடு. நீ எப்போதும் மக்களுக்கு துணையாக இருப்பவன். என்னையும் மன்னித்துவிடு. இதைச் சொல்லிவிட்டு நான் என் குழந்தையை கைகளில் ஏந்திக் கொண்டு ஆற்றில் குதிப்பதற்காக அடியெடுத்து வைத்தேன். திடீரென்று ஒரு கனமான குரல் கேட்டது. நான் திரும்பிப் பார்த்தேன். எனக்கு முன்னால் கருப்பு நிற உடை அணிந்த ஒரு மனிதன் நின்றிருந்தான். அவன் முகத்தில் முகமூடி, மாஸ்க் அணிந்திருந்தான். நான் ஏதாவது சொல்வதற்கு முன்பே அவன் என்னை பார்த்து, ஆற்றில் குதிக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் எங்களுடன் வாருங்கள், உங்களுக்கு உணவும் கிடைக்கும், தங்குவதற்கு இடமும் கிடைக்கும், உங்கள் குழந்தைக்கு நல்ல எதிர்காலமும் கிடைக்கும் என்று சொன்னான். அதற்கு நான் உடனே, எனக்கு எதுவும் தேவையில்லை. இதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை. எனக்கும் என் குழந்தைக்கும் என்ன செய்ய நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் என்று சொன்னான். பெரும்பாலும் படங்களில் பார்த்திருக்கிறேன். இதுபோன்ற ஆட்கள் வருவார்கள், பொய் வாக்குறுதிகளை கொடுப்பார்கள், பிறகு அந்த மனிதனை விற்றுவிடுவார்கள். ஆனால் அவன் திடீரென என்னை நோக்கி வந்து, மரியாதையாக என்னுடன் வருவது உங்களுக்கு நல்லது, இல்லையென்றால் எங்களிடம் வேறு வழிகளும் உள்ளன என்றான். பயத்தில் என் கை கால்கள் குளிரத் தொடங்கின. அவன் என்னிடம் எப்படி பேசிக் கொண்டிருந்தான்? நான் ஏதாவது சொல்வதற்கு முன்பே அவன் தன் பையிலிருந்து ஒரு கைக்குட்டையை எடுத்தான். அடுத்த கணமே நான் கைகளை உயர்த்தி அவனிடம், தவறாக ஏதும் செய்யாதே, நான் உன்னுடன் வருகிறேன். நீ யார்? முதலில் அதைச் சொல். என்னை எங்கே அழைத்துச் செல்கிறாய் என்று கேட்டேன். அதற்கு அவன் என்னிடம் ஒரு அட்டையை கார்டு நீட்டியவாறு, உங்களை இங்கே அழைத்துச் செல்ல வேண்டும். எங்களுக்கு உத்தரவு வந்துள்ளது. இதைத் தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது என்றான். நான் அந்த அட்டையை பார்த்தேன். அதில் ஒரு வீட்டின் முகவரி எழுதப்பட்டிருந்தது. அவன் என்னை அவனுடன் கார் வரை அழைத்து வந்தான். அவ்வளவு பெரிய காரை பார்த்து நான் வியப்படைந்தேன். நான் கனவில் கூட இப்படி பார்த்ததில்லை. அவன் என்னை காரில் அமர வைத்து காரை வேகமாக ஓட்டிச் சென்றான். நீண்ட தூரம் பயணம் செய்த பிறகு கார் ஒரு பங்களாவின் முன்னால் நின்றது. நான் கவலையுடன் காரிலிருந்து இறங்கினேன். என் குழந்தை என் மடியிலேயே இருந்தான். அந்த மனிதன் என்னை பார்த்து, உங்கள் மகனை என்னிடம் கொடுங்கள் என்று சொன்னான். ஆனால் நான் என் குழந்தையை என் நெஞ்சோடு அணைத்து மறைத்துக் கொண்டேன். என் குழந்தையை என் கைகளாலேயே நான் கொன்றிருப்பேன். ஆனால் வேறு யாருடைய கைகளிலும் கொடுக்க முடியாது. அவன் என் உணர்வுகளை புரிந்து கொண்டு அமைதியானான். பிறகு என்னை உள்ளே வருமாறு சைகை செய்தான். நான் என் குழந்தையுடன் பங்களாவிற்குள் வந்தேன். அது பங்களா அல்ல, ஒரு அரண்மனை. இவ்வளவு பெரிய வீட்டை இதற்கு முன்பு நான் டிவி அல்லது படங்களில் மட்டுமே பார்த்திருக்கிறேன். அவன் என்னை வரவேற்பறையில் அமர வைத்தான். நான் அதுவரை என் குழந்தையை மடியில் வைத்தபடியே அமர்ந்திருந்தேன். நான் இங்கே அமர்ந்து நீண்ட நேரம் ஆகிவிட்டது. நான் இப்போது களைப்படைந்திருந்தேன். என் குழந்தை பசியால் மீண்டும் அழத் தொடங்கினான். நான் துணிச்சலுடன் எழுந்தேன். நான் கதவு வரை சென்றபோது கதவு திறக்கப்பட்டது. ஒரு வேலைக்காரன் உணவோடு உள்ளே வந்தான். அவனிடம் ஒரு தள்ளுவண்டி ட்ராலி இருந்தது. அதில் விதவிதமான உணவுகள் இருந்தன. அவன் என்னை பார்த்து, எங்கள் மேடம் இப்போதுதான் அமெரிக்காவிற்கு புறப்பட்டுச் சென்றார்கள், இல்லையென்றால் அவர்கள் உங்களை சந்தித்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் செல்வதற்கு முன் உங்களை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும், நீங்கள் இனி இதே வீட்டில்தான் தங்குவீர்கள் என்றும் எங்களிடம் சொல்லிச் சென்றார்கள். நீங்கள் அமருங்கள், நான் உங்களுக்கு பரிமாறுகிறேன் என்றான்.
அப்போது நான் எந்த பதிலும் சொல்லவில்லை, ஏனென்றால் என் கண்ணுக்கு உணவுகள் மட்டுமே தெரிந்தன. அதை என் குழந்தைக்கு ஊட்ட வேண்டும், நானும் சாப்பிட வேண்டும். அவன் என் முன்னால் மேஜையில் உணவை வைத்தான். நான் என் குழந்தைக்கு வயிறு நிறைய உணவளித்தேன். பிறகு நானும் சாப்பிடத் தொடங்கினேன். சாப்பிட்ட பிறகு திடீரென எனக்கு கடுமையான தூக்கம் வந்தது. அந்த வேலைக்காரன் கதவுக்கு அருகிலேயே நின்றிருந்தான். நான் ஏதாவது சொல்வதற்கு முன் அவன் என்னை பார்த்து, உங்கள் அறையை நான் காட்டுகிறேன், நீங்கள் அங்கே ஓய்வெடுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்தும் அங்கே இருக்கிறது என்றான். இதைச் சொல்லி அவன் என்னை ஒரு அறைக்கு அழைத்து வந்தான். அந்த அறை மிகவும் அழகாக இருந்தது. என் குழந்தை அந்த பெரிய அறையை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். என் வீட்டில் படுக்கை பெட் எதுவும் இல்லை. ஒரு படுக்கையில் படுக்க வேண்டும் என்பது என் மகனின் ஆசையாக இருந்தது. அவன் அதன் மேல் ஏறி குதிக்கத் தொடங்கினான். நான் சுவர்களைப் பார்த்து திகைத்துக் கொண்டிருந்தேன். என்னை இங்கே அழைத்து வந்த அந்த மனிதன் யார்? என்னை இங்கே வரச் சொன்னது யார்? அந்த மேடம் யார்? நான் என் எண்ணங்களில் மூழ்கியிருந்தேன். எப்போது படுக்கையில் அமர்ந்தேன், எப்போது தூங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை. அடுத்த நாள் காலை சூரியன் பிரகாசமாக உதித்தது. சூரியனின் முதல் கதிரிலேயே என் கண்கள் திறந்தன. எழுந்தவுடனேயே ஆகாஷ் சாப்பிட வேண்டும் என்று சத்தம் போட ஆரம்பித்தான். ஆனால் எனக்கு இப்போது ஒரு தயக்கம் இருந்தது. நேற்று அவர்கள் அவ்வளவு உணவை கொடுத்தார்கள், இப்போது நான் மீண்டும் உணவு கேட்க வேண்டுமா என்று தயங்கினேன். ஆனால் தன் குழந்தைக்கு முன்னால் பெற்றோர்கள் எப்போதும் உதவியற்றவர்களாகி விடுகிறார்கள். நான் ஆகாஷின் முகம் மற்றும் கைகளை கழுவிவிட்டு அறைக்கு வெளியே வந்தேன். வீடு முழுவதும் உணவின் மனம் பரவியிருந்தது. ஒவ்வொரு வரியும் விடுபடாமல் முழுமையாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. விருப்பமில்லாவிட்டாலும் என் கால்கள் சமையலறையை நோக்கிச் சென்றன. சமையலறை மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. அங்கே 3 வேலைக்காரர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். என்னை பார்த்ததும் அவர்கள் மூவரும் குனிந்து வணக்கம் தெரிவித்தார்கள். ஒரு வேலைக்காரன் உடனே சொன்னான், காலை உணவு தயார், மற்றொன்று இரவுக்கு. காலை உணவிற்கு நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள்? தயவு செய்து அமருங்கள். அவன் மேஜையை நோக்கி காட்டினான். நான் என் குழந்தையை அழைத்துக் கொண்டு அமர்ந்தேன். நான் உண்மையிலேயே இந்த வீட்டின் உரிமையாளர் போலவும் அவர்கள் மூவரும் என் வேலைக்காரர்கள் போலவும் எனக்கு தோன்றியது. சிறிது நேரத்திலேயே என் முன்னால் ஏராளமான காலை உணவுகள் வைக்கப்பட்டன. நான் அமைதியாக என் குழந்தைக்கு உணவளித்தேன், நானும் சாப்பிட்டேன். காலை உணவை முடித்த பிறகு நான் சமையலறையை விட்டு வெளியே வந்தேன். இப்போது வீடு முழுவதையும் பார்க்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். உண்மையில் இந்த வீட்டில் என்ன நடக்கிறது, இது யாருடைய வீடு என்று தெரிந்து கொள்ள விரும்பினேன். நான் வெளியே வந்தபோது அதே வேலைக்காரன் எனக்கு பின்னால் வரத் தொடங்கினான். நான் திரும்பி அவனை பார்த்தபோது அவன் சொன்னான், மேடத்தின் உத்தரவு இது. நான் உங்களுடனேயே இருந்து உங்கள் எல்லா வேலைகளையும் என் கைகளாலேயே செய்ய வேண்டும். நீங்கள் வீடு முழுவதையும் பார்க்க விரும்புகிறீர்கள் என்று நினைக்கிறேன். நான் உங்களுக்கு வீட்டை சுற்றி காட்டுகிறேன். நான் பதில் எதுவும் சொல்லவில்லை. என் ஆகாஷை பிடித்துக்கொண்டு முன்னே சென்றேன். வீடு மிகவும் அழகாகவும் பெரியதாகவும் இருந்தது. ஆனால் ஒரு அறைக்கு அருகில் சென்றபோது அந்த வேலைக்காரன் அந்த கதவின் முன்னால் நின்று கொண்டு என்னை பார்த்துச் சொன்னான், இங்கே செல்ல யாருக்கும் அனுமதியில்லை. மேடம் இங்கே போக வேண்டாமென்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் கீழ்ப்பகுதியை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என் இதயம் இப்போது வேகமாக துடித்தது. இந்த அறையில் ஏதோ ஒரு விஷயம் நிச்சயமாக இருந்தது. ஒருவேளை என்னை இங்கே அழைத்து வந்ததற்கான உண்மை இந்த அறைக்குள்தான் ஒளிந்திருக்கிறதோ? இப்போது நான் அவனுடன் வீட்டின் வெளியே வந்தேன். புல்வெளியின் லான் பின்பகுதி ஒரு பாழடைந்த இடம் போல தெரிந்தது. அங்கே செல்ல வேண்டும் என்று என் மனம் ஆசைப்பட்டது. ஆனால் என்னுடன் ஆகாஷ் இருந்தான். அதன் காரணமாக நான் என் நடையை நிறுத்திக் கொண்டேன். நான் என் அறைக்குச் செல்வதற்கு பதிலாக அந்த புல்வெளியிலேயே அமர்ந்துவிட்டேன். அந்த வேலைக்காரன் என்னிடமிருந்து சற்று தொலைவில் நின்றிருந்தான். நான் சிறிது நேரம் அமர்ந்திருந்தேன். பிறகு நான் இங்கிருந்து கிளம்பிவிட வேண்டும் என்று முடிவு செய்தேன். இது யாருடைய வீடு என்று தெரியவில்லை. என்னை இங்கே தங்கச் சொல்வது யார்? இது எதிர்காலத்தில் எனக்கு ஆபத்தாக முடிந்துவிடுமோ? இங்கே தங்குவதற்கான வாடகையை கொடுக்கக்கூட என்னிடம் பணம் இல்லை. நான் அந்த வேலைக்காரனை பார்த்து அருகில் அழைத்தேன். அவன் உடனே என் முன்னால் வந்து நின்றான். நான் அவனை பார்த்துச் சொன்னான், நான் என் வீட்டிற்கு திரும்பிப் போக விரும்புகிறேன். என்னை இவ்வளவு நன்றாக கவனித்துக் கொண்டதற்கு நன்றி. என்னிடம் பணம் இருந்திருந்தால் இங்கே தங்கியதற்கான பணத்தை கொடுத்திருப்பேன். அதற்கு அவன் தன் கையை நீட்டி சொன்னான், ஐயா, நீங்கள் எங்கும் போக முடியாது. மேடத்தின் உத்தரவு கிடைக்கும் வரை உங்களால் செல்ல முடியாது. நீங்கள் இங்கிருந்து வெளியேறினாலும் வாசலில் இருக்கும் பாதுகாவலர்கள் உங்களை விடமாட்டார்கள். நாங்கள் நிர்பந்தத்தில் இருக்கிறோம். நீங்கள் ஒருமுறை மேடத்தை சந்தியுங்கள். அவர்களின் அனுமதியைப் பெற்று அவர்கள் எங்களுக்கு உத்தரவு கொடுத்தால் நீங்கள் இங்கிருந்து போகலாம். இதைத் தவிர நீங்கள் இங்கிருந்து செல்வது மிகவும் கடினம். அவன் பேச்சைக் கேட்டு நான் உடனே சொன்னேன், இது என்ன பிடிவாதம் தம்பி? இங்கிருந்து போவது என் விருப்பம். எனக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. நீங்கள் என்னை வலுக்கட்டாயமாக இங்கே தடுத்தால் நீங்கள் என்னை கடத்தி கிட்னாப் இங்கே வைத்திருப்பதாக போலீசில் புகார் செய்வேன். அதற்கு அவன் உடனே, நீங்கள் நினைப்பதை செய்து கொள்ளுங்கள், ஆனால் மேடத்தை சந்திக்காமல் நீங்கள் போக முடியாது என்று சொன்னான்.
இதை சொல்லிவிட்டு அந்த வேலைக்காரன் தலைகுனிந்து கொண்டான். நான் ஆகாஷை பார்த்தேன். அவனும் அமைதியான கண்களுடன் என்னையே பார்த்துக் கொண்டிருந்தான். நான் அவர்களிடம் மோதி அவர்கள் எனக்கு தீங்கு விளைவித்தால், அந்த தீங்கு என் ஆகாஷிற்கும் ஏற்பட்டால் நான் என்ன செய்வேன் என்று எனக்கு பயமாக இருந்தது. அதனால் நான் அமைதியாக அறையை நோக்கிச் சென்றேன். ஆனால் இதயத்தில் அதே பயம் குடிகொண்டிருந்தது. அந்த மனிதனின் பேச்சைக் கேட்டு நான் ஏன் இங்கே வந்தேன் என்று எனக்கு இப்போது வருத்தமாக இருந்தது. நான் சத்தம் போட்டிருந்தால் அவன் என்னை ஒருபோதும் மயக்கமடையச் செய்திருக்கவோ அல்லது தன் காரில் ஏற்றியிருக்கவோ முடியாது. அறைக்குள் அடைப்பட்டதும் என் இதயம் இன்னும் படபடக்கத் தொடங்கியது. ஏதோ ஒன்று சரியில்லை என்பது எனக்கு திரும்ப திரும்ப தோன்றியது. என் மகன் என் முகத்தை பிடித்துக் கொண்டு கேட்டான், அப்பா, இதெல்லாம் என்ன நடக்கிறது? நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் எப்போது வீட்டிற்கு போவோம்? ஆனால் அவனுடைய எந்த கேள்விக்கும் என்னிடம் பதிலில்லை. எனக்கு ஒரு மகள் இல்லையே என்று நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு மகள் இருந்திருந்தால் நான் என்ன செய்திருப்பேன்? அவளை எப்படி பாதுகாத்திருப்பேன்? உனக்கு பின்னால் உன் மகளின் மானத்தை இழக்க செய்துவிட்டேன் என்று அவளுடைய தாயிடம் என்ன பதில் சொல்லியிருப்பேன்? இந்த எண்ணத்தை நினைத்து நான் இறைவனுக்கு நன்றி சொன்னேன். நீண்ட நேரம் நான் இதே சிந்தனையில் மூழ்கியிருந்தேன். பிறகு அறைக்குள் நடக்கத் தொடங்கினேன். திடீரென்று என் பார்வை ஜன்னல் பக்கம் சென்றது. நான் உடனே திரையை விலக்கினேன். கதவு பக்கம் என் பார்வை சென்றபோது என் இதயம் நின்றுவிட்டது. அங்கே நாக்கை தொங்கப் போட்டபடி என் அறையையே உற்று பார்த்து கொண்டிருக்கும் 2 பெரிய நாய்கள் நின்றிருந்தன. அங்கே சீருடை அணிந்த 2 பாதுகாவலர்களும் இருந்தனர். அவர்கள் கைகளில் பெரிய துப்பாக்கிகள், ரைஃபிள்ஸ் இருந்தன. நான் எங்கே வந்து மாட்டிக்கொண்டேன்? என் இதயம் இப்போது இன்னும் அதிகமாக படபடக்கத் தொடங்கியது. ஒரு குடிசை போன்ற வீட்டில் வசிப்பவன் நான் இவ்வளவு பெரிய அரண்மனைக்கு வந்தும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. ஏனென்றால் பயத்தைத் தவிர வேறு எதையும் என்னால் உணர முடியவில்லை. மகிழ்ச்சியைத்தான் என்னால் சிறிதும் உணர முடியவில்லை. நான் மீண்டும் வந்து படுக்கையில் அமர்ந்தேன். எனக்கு இவ்வளவு பெரிய உதவியை யார் செய்யக்கூடும் என்று யோசிக்கத் தொடங்கினேன். யாருக்கு என் மேல் இவ்வளவு பரிதாபம் வந்திருக்கும்? நீண்ட நேரம் யோசித்தும் இவ்வளவு பணக்காரராக இருந்து எனக்கு உதவி செய்யும் அளவுக்கு தெரிந்தவர் எவரும் என் நினைவுக்கு வரவில்லை. நாள் முழுவதும் வழக்கம்போல் கழிந்தது. உணவு நேரத்திற்கு எனக்கு உணவு கொண்டு வரப்பட்டது. இரவின் இருள் சூழ்ந்திருந்தது. வேலைக்காரன் என்னை நுழையவிடாமல் தடுத்த அந்த அறைதான் என் நினைவில் சுற்றிக் கொண்டிருந்தது. அந்த அறையை எப்படியாவது நான் பார்த்தே ஆக வேண்டும். ஆகாஷ் தூங்கியதும் நான் ரகசியமாக அறையை விட்டு வெளியே வந்தேன். வேலைக்காரர்கள் அனைவரும் தூங்கிவிட்டனர். நான் அந்த அறையை நோக்கிச் சென்றபோது எப்போதும் என்னுடன் இருக்கும் அதே வேலைக்காரன் திடீரென்று எனக்கு முன்னால் வந்து நின்றான். அவனை பார்த்ததும் நான் அதிர்ச்சியடைந்தேன். ஐயா, நீங்கள் இந்த அறைக்குள் செல்ல முடியாது என்று நான் முன்பே சொல்லியிருந்தேன். இந்த அறையில் அலார்ம்ஸ் பொருத்தப்பட்டுள்ளன. நீங்கள் இந்த கதவை தொட்டால் கூட அலாரம் ஒலிக்கத் தொடங்கும். எல்லாரும் இங்கே கூடிவிடுவார்கள். நான் சொல்வதை புரிந்து கொள்கிறீர்கள் அல்லவா? தற்போதைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான். இன்னும் 1 வாரம் பொறுத்திருங்கள். 1 வாரத்திற்குள் மேடம் திரும்பி வந்துவிடுவார்கள். பிறகு அவர்களே முழு உண்மையையும் உங்களிடம் சொல்வார்கள். ஆனால் அதற்கு முன் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த தப்பையும் செய்யாதீர்கள். இதை நான் சொல்லவில்லை, மேடம்தான் சொல்லியிருக்கிறார்கள். இப்போது நீங்கள் சென்று ஓய்விடுங்கள். இன்று நான் சரியான நேரத்திற்கு வந்துவிட்டேன். இல்லையென்றால் மேடத்தின் பொருட்களை யாராவது தொட்டால் அவர்களை நேராக சுட்டுத்தள்ள ஷூட் உத்தரவு இருக்கிறது. அந்த மனிதன் யாராக இருந்தாலும் அவன் ஒரு வேலைக்காரன் போல தெரியவில்லை. மாறாக நன்கு படித்தவன் போல தெரிந்தான். நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. தலை குனிந்தபடி அறைக்குள் வந்தேன். என்மேல் தொடர்ந்து கண்காணிப்பு வைத்திருந்தது யார்? எனக்கு இந்த வீட்டில் இடம் கொடுத்தது யார்? அந்த மேடம் யார்? என் மூளை இப்போது வேலை செய்வதை நிறுத்திவிட்டது. காலையில் ஆகாஷ் எழுந்ததும் என் கண்கள் திறந்தன. அவன் உணவு கேட்டான். நான் முகம் கை கழுவிவிட்டு கீழே வந்தேன். அந்த வேலைக்காரன் என்னை பார்த்ததும் காலை உணவைப் பற்றி கேட்டுவிட்டு தயாரிக்கத் தொடங்கினான். ஆனால் என் மனம் இப்போது ஒரு விசித்திரமான உணர்வில் இருந்தது. நேற்று நான் போகாத அந்த பாழடைந்த இடத்திற்கு இன்று செல்ல விரும்பினேன். ஆகாஷை வேலைக்காரர்களிடம் ஒப்படைத்துவிட்டு இந்த வேலைக்காரனுடன் அங்கே செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தேன். அங்கே ஏதாவது தடயம் கிடைக்கலாம் என்று தோன்றியது. காலை உணவை முடித்த பிறகு நான் அந்த வேலைக்காரனை பார்த்துச் சொன்னேன், நான் அந்த இடத்திற்கும் செல்ல விரும்புகிறேன். நாள் முழுவதும் அறைக்குள் இருப்பது சலிப்பாக இருக்கிறது. அதனால் பார்க்காமல் விட்ட அந்த இடத்தை பார்க்க விரும்புகிறேன். ஒரு கணத்தில் அந்த வேலைக்காரனின் முகம் வெளுத்துப் போனது. ஆனால் பிறகு அவன் சம்மதிக்கும் வகையில் தலையசைத்தான். நான் ஆகாஷிடம் சமையலறையை விட்டு வெளியே போகக்கூடாது என்றும் மேஜையிலேயே அமர்ந்திருக்க வேண்டுமென்றும் கண்டிப்புடன் சொன்னேன். அங்கிருந்த எல்லா வேலைக்காரர்களிடமும் என் குழந்தையை கவனித்துக் கொள்ளுமாறு கூறினேன். இதை சொல்லிவிட்டு அந்த வேலைக்காரனை அழைத்துக் கொண்டு வீட்டின் பின் பகுதிக்கு வந்தேன். அங்கே பழைய மரக்கட்டைகள், பழைய மோட்டார்கள் என பல பொருட்கள் கிடந்தன. நான் அவற்றை தள்ளிவிட்டு முன்னே சென்றேன். அப்போது திடீரென நன்றாக பூட்டப்பட்டிருந்த ஒரு கதவின் மேல் என் பார்வை விழுந்தது. நான் வேலைக்காரனை பார்த்து, இதற்குள் என்ன இருக்கிறது என்று கேட்டேன்.
அவன் கதவை திறந்து, இது பாதாள அறை, பேஸ்மெண்ட். நீங்கள் பார்க்க விரும்பினால் உள்ளே செல்லுங்கள். மேடம் இங்கே போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. மாறாக உங்களுக்கு நேரம் இருந்தால் உங்களை இங்கே அழைத்து வருமாறு சொல்லியிருந்தார்கள் என்றான். ஒரு நொடி என் இதயத்தில் பயம் ஏற்பட்டது. நான் எங்கே வந்து மாட்டிக்கொண்டேன் என்ற கேள்வி என் மனதை குடைந்தது. அவன் கதவை திறந்து ஒரு பக்கம் ஒதுங்கி நின்றான். படிக்கட்டுகள் கீழே சென்றன. நான் உள்ளே செல்ல வேண்டுமா? நான் திரும்பி வேலைக்காரனை பார்த்தேன். அவன் என்னை பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்தான். நான் முதல் படியில் கால் வைத்தேன். ஆனால் நான் இரண்டாவது படியில் கால் வைத்ததும் பின்னால் இருந்த கதவு பலத்த சத்தத்துடன் மூடப்பட்டது. நான் கத்திக்கொண்டே கதவை நோக்கி ஓடினேன். கதவை திறங்கள். என்ன ஆச்சு? கதவை ஏன் மூடினீர்கள்? எனக்கு பயமாக இருக்கிறது என்று கதவை ஓங்கித் தட்டினேன். இது என்ன விளையாட்டு? ஆனால் யாரும் கதவை திறக்கவில்லை. இதெல்லாம் என்ன நடக்கிறது? என் உயிர் போய்க் கொண்டிருந்தது. நான் கத்தி கதறிக் கொண்டிருந்தேன். நான் எவ்வளவு சத்தமாக கத்தினேன் என்றால் என் தொண்டை வறண்டு போக ஆரம்பித்தது. நான் அந்த படிக்கட்டிலேயே அமர்ந்துவிட்டேன். நீண்ட நேரம் அமர்ந்திருந்த பிறகு என் நிலைமை சற்று சீரானதும் நான் பாதாள அறையைச் சுற்றி பார்த்தேன். கீழே விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. நான் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து படிக்கட்டுகளிலிருந்து கீழே இறங்கி வந்தேன். அங்கே மின்விசிறியும் இருந்தது, அமர்வதற்கான வசதிகளும் இருந்தன. இது எப்படிப்பட்ட இடம்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த இடத்தின் உரிமையாளர் யார்? அந்த மேடம் உண்மையில் யார்? என் மூளையில் இந்த எண்ணங்கள்தான் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தன. என் ஆகாஷ் வெளியே இருந்தான். அவனை நினைத்து என் உயிர் துடித்தது. நான் இல்லாமல் அவன் எப்படி இருப்பானோ என்று தெரியவில்லை. நான் மீண்டும் அழத் தொடங்கினேன். இப்போது கைகூப்பி பிரார்த்தனை செய்யத் தொடங்கினேன். நீ என்னை பார்த்து கொண்டிருந்தால் இறைவனுக்காக என் முன்னால் வா. இல்லையென்றால் நான் பயத்திலேயே இறந்து விடுவேன். நான் என் வாழ்க்கையில் இதுவரை இதுபோன்ற ஒரு சூழ்நிலையை சந்தித்ததே இல்லை. இறைவனுக்காக என் மீது இப்படிப்பட்ட கொடுமையை செய்யாதே. ஆனால் எந்த பதிலும் வரவில்லை. ஒருவேளை இங்கே கேமராஸ் ஏதுமில்லையோ? நான் இந்த சிந்தனைகளில் மூழ்கியிருந்தபோது திடீரென அந்த பாதாள அறையின் மூலையில் என் பார்வை சென்றது. அங்கே சில பொருட்கள் கிடந்தன. ஒரு கருப்பு நிறப்பை இருந்தது. என் கால்கள் தானாகவே அதை நோக்கிச் சென்றன. நான் அந்த பையை திறந்தவுடன் என் காலடியில் இருந்த பூமி நழுவியது போன்ற உணர்வு ஏற்பட்டது. வானமே என் தலையில் இடிந்து விழுந்தது போல் இருந்தது. அங்கே அந்த பொருட்கள் இருக்கும் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. நான் மெதுவாக அந்த பையிலிருந்து பொருட்களை வெளியே எடுக்க ஆரம்பித்தேன். பொருட்கள் ஒவ்வொன்றாக வெளியே வர என்னை இங்கே யார் அழைத்து வந்தது? இந்த வீடு யாருடையது? அந்த மேடம் யார் என்பது எனக்கு புரியத் தொடங்கியது. இப்போது எல்லா உண்மைகளும் என் கண் முன்னே இருந்தன. உண்மையை உணருவதற்கு எனக்கு ஒரு கணம் மட்டுமே ஆனது. நான் முற்றிலும் அமைதியாக அமர்ந்துவிட்டேன். நான் தவறான ஆட்களிடம் சிக்கவில்லை என்பதை உணர்ந்தேன். இனி நான் ஒரு வாரம் காத்திருக்க வேண்டும். நான் இதே எண்ணத்தில் இருந்தபோது பாதாள அறையின் கதவு திறக்கப்பட்டது. அந்த வேலைக்காரன் குரல் கொடுத்தான். நீங்கள் வெளியே வாருங்கள், மேடம் உங்களை அழைக்கிறார்கள். ஒரு வாரம் கழித்து வருவார் என்று சொன்ன மேடம் திடீரென்று எப்படி வந்துவிட்டார் என்று நான் வியப்படைந்தேன். நான் உடனே எழுந்து ஓடிச் சென்று கதவை அடைந்தேன். நான் ஏதாவது சொல்வதற்கு முன்பே அவன் சொன்னான், உங்களிடம் நான் அப்படி நடந்து கொண்டதற்கு என்னை மன்னித்துவிடுங்கள். ஆனால் மேடத்தின் உத்தரவு அப்படி இருந்தது, அதனால் நாங்கள் நிர்பந்தத்தில் இருந்தோம். நீங்கள் வாருங்கள், மேடம் வரவேற்பறையில் அமர்ந்திருக்கிறார்கள். நான் தலையசைத்துவிட்டு அவனுடன் பங்களாவிற்குள் சென்றேன். நான் உள்ளே வந்தவுடன் எனக்கு முன்னால் அந்த பெண் அமர்ந்திருந்தாள். ஆகாஷ் அவள் மடியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். ஏனென்றால் அவள் வேறு யாருமல்ல, என்னை விட்டு பிரிந்து சென்ற என் மனைவிதான். ஆனால் அவளுடைய உடையை பார்த்து நான் அதிர்ச்சியடைந்தேன். என்னை பார்த்ததும் அவள் தன் இடத்திலிருந்து எழுந்தாள். நான் ஏதாவது சொல்வதற்கு முன்பே அவள் சொன்னாள், பாதாள அறையில் இருந்த என் பொருட்களை பார்த்தபோதே நான் யார் என்று உனக்கு தெரிந்திருக்கும். அதற்கு நான் உன் வாயால் உண்மையை கேட்க வேண்டும். இதெல்லாம் என்ன நாடகம் என்று கேட்டேன். என் குரல் கடுமையாக இருந்தது. 4 மாதங்களாக காணாமல் போன அந்த பெண் இப்போது இந்த நிலையில் இருப்பதைக் கண்டு நான் வியப்படைந்தேன். சிறிது நேரம் அவள் மௌனமாக இருந்தாள். பிறகு என்னை பார்த்துச் சொன்னாள், நாம் இருவரும் அமர்ந்து பேசுவதுதான் நல்லது. அதன் பிறகு நீ ஒரு முடிவை எடு. நான் விருப்பமில்லாவிட்டாலும் அமர்ந்தேன். சிறிது நேரம் அமைதிக்குப் பிறகு அவள் என்னை பார்த்துச் சொன்னாள், உண்மையில் நான் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. நான் ஒரு மாஃபியா குழுவைச் சேர்ந்தவள். ஆனால் மாஃபியாவில் மக்களை துன்புறுத்தும் ரவுடித்தனமான வேலைகளை நான் செய்வதில்லை. மாறாக நான் ஒரு ரகசிய சீக்ரெட் ஏஜென்ட். மாஃபியா உலகிலேயே இருந்து கொண்டு அவர்களுக்கு தெரியாமல் நான் வேலை செய்கிறேன். அவர்களுடன் இணைந்து நான் தேசத்திற்காக ஒரு பெரிய பணியைச் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த வீடு, கார், தொழில் எல்லாம் தேசப்பணிக்கானது. உன் முன்னால் நான் மிகவும் அப்பாவி போல தெரிந்தேன். ஆனால் நான் நம் தேசத்தை காக்கும் ஏதேனும் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்பது என் பெற்றோரின் ஆசை. அவர்கள் என்னை ஒரு போலீஸ் அதிகாரியாக்க விரும்பினார்கள். ஆனால் என் படிப்பு முழுமையடையவில்லை.
அதனால் நம் தேசத்தை காக்கவும் என் பெற்றோரின் கனவை நனவாக்கவும் நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வேன் என்று எனக்குள்ளே உறுதி எடுத்துக்கொண்டேன். நான் அந்த வீட்டை விட்டு வெளியேறியவுடன் என் வேலையைத் தொடங்கினேன். இன்று இந்த நிலையை அடைந்திருக்கிறேன். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? நான் இல்லை என்று தலையசைத்தேன். எனக்கு எதுவும் புரியவில்லை. அவள் சொன்னாள், பார், நான் உனக்கு தெளிவாக விளக்குகிறேன். நான் ஒரு குழுவுடன் டீம் இணைந்து பணியாற்றுகிறேன். நம் தேசத்திற்கு துரோகம் செய்ய நினைப்பவர்களை ரகசியமாக பிடிக்கும் ஒரு குழு அது. மக்களை காப்பாற்றும் ஒரு துறையில் நான் இருக்கிறேன், ஆனால் அதை உலகிற்கு காட்டுவதில்லை. அதற்காக நான் இந்த மாஃபியா பாதையை தேர்ந்தெடுத்தேன். அதாவது நம் நாட்டிற்கு எதிராக செயல்படும் தீயவர்களுடன் என்னை பிணைத்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களின் தீய திட்டங்கள் எனக்கு முன்கூட்டியே தெரிந்துவிடும். அவற்றை நடப்பதற்கு முன்பே நான் தடுத்துவிடுவேன். இந்த தொழில், இந்த பணம், இந்த கார் அனைத்தும் எனக்கு மாஃபியா உலகிலிருந்து கிடைத்தன. அங்கிருந்துதான் இதையெல்லாம் நான் உருவாக்கினேன். நான் செய்யும் வேலையும் மிகவும் மேன்மையானது. இதற்காக எனக்கு லட்சக்கணக்கான ரூபாய் கிடைக்கிறது. நீ உன் வீட்டில் நிம்மதியாக இருப்பதை அறிந்தபோது உனக்கும் என் குழந்தைக்கும் உணவு கிடைப்பதைக் கண்டு நான் நிம்மதியடைந்தேன். ஆனால் உனக்கு கடன் கொடுக்க அனைவரும் மறுத்தபோதுதான் உன்னையும் ஆகாஷையும் இங்கே அழைத்து வர நான் முடிவு செய்தேன். நீ ஆற்றங்கரையில் தற்கொலை செய்து கொள்ள அமர்ந்திருந்ததும் எனக்கு தெரியும். அவள் சொன்னதைக் கேட்டு நான் அழத் தொடங்கினேன். அப்போது அவள் முன்னே வந்து என்னை கட்டியணைத்துக் கொண்டாள். எனக்கு ஆறுதல் கூறிக்கொண்டே, மனம் தளராதீர்கள். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் மனிதன் தற்கொலை எண்ணத்தை ஒருபோதும் மனதில் கொண்டு வரக்கூடாது. நான் செய்தது மிகப்பெரிய தவறு என்று எனக்குத் தெரியும். உங்களை 4 மாதங்கள் தனியாக விட்டுவிட்டேன். ஆனால் என் பார்வை உங்கள் மீதிருந்து ஒருபோதும் விலகவில்லை என்பது எனக்குத் தெரியும். நான் தூரத்தில் இருந்தாலும் உங்களைப் பற்றிய அனைத்தையும் அறிந்திருந்தேன். அந்த 4 மாதங்கள் நான் மறைந்திருந்ததற்காக மனதார மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செய்து உன் மனைவியை மன்னித்துவிடு. அவள் சொன்னதைக் கேட்டு அவள் மேல் கோபப்பட வேண்டும் என்று என் மனம் நினைத்தது. ஆனால் நாட்டின் நலனைப் பற்றி யோசித்து நான் அமைதியானேன். நாட்டின் நன்மைக்காக பாடுபடுபவர்கள் பெரும்பாலும் தங்கள் குடும்பத்தை பிரிய வேண்டியிருக்கும். எத்தனையோ பேர் இப்படித்தான் வாழ்க்கையை கழிக்கிறார்கள். என்னால் ஏன் அப்படி வாழ முடியாது? எனக்கு வெறும் 4 மாதங்கள்தானே கஷ்டமாக இருந்தது. என் மனைவி என்னுடன் இருந்தவரை நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் அவளை முழு மனதுடன் மன்னித்தேன். ஆனால் அவள் என்னிடம் ஒரு நிபந்தனை விதித்தாள். உன்னை இங்கே வைத்திருக்க முடியாது. ஏனென்றால் நீ அவர்கள் கண்ணில் பட்டுவிடுவாய். மாஃபியா உலகம் மிகவும் மோசமானது. எனக்கு யாரிடமாவது பகை ஏற்பட்டால் அவர்கள் உன்னை கொன்றுவிடுவார்கள். உனக்கோ என் குழந்தைக்கோ எந்த தீங்கும் ஏற்பட நான் விரும்பவில்லை. எனவே நான் உன்னை அனுப்பும் ஒரு பாதுகாப்பான வீட்டிற்கு நீ செல்ல வேண்டும். நான் மறுக்காமல் உடனே சம்மதித்தேன். இப்போது என் குழந்தையுடன் அதே வீட்டில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் தாய் என்னிடம் பேச முயற்சி செய்தாள். ஒருவேளை அவளுக்கு தன் தவறு புரிந்திருக்கலாம். ஆனால் நான் அவளை மன்னிக்கவில்லை. என் கஷ்டகாலத்தில் என்னை சாகவிட்டுவிட்ட ஒருவரை நான் எப்படி மன்னிப்பேன்? இந்த கதையை கேட்பவர்கள் அனைவருக்கும் நான் ஒன்றுதான் சொல்ல விரும்புகிறேன். இறைவனுக்காக உங்கள் பிள்ளைகளை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் தவறு செய்தாலும் தங்கள் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டாலும் அவர்களுக்கு துணையாக இருங்கள். அவர்கள் மீது கொடுமை செய்யாதீர்கள். உங்கள் பிள்ளைகளை மனிதர்களாக கருதுங்கள், மிருகங்களாக அல்ல. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவர் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அறிவிப்பு மணியை நோட்டிஃபிகேஷன் பெல் அழுத்த மறக்காதீர்கள். அப்போதுதான் அடுத்த அப்டேட் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.